நீங்கள் இணைந்திருப்பது யூடிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் செய்திகள் வாசிக்கும் நான் விதுஷன் பத்மநாதன். நீடு விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற 52வது தேசிய புத்தரிசி பொங்கல் விழா. அதிக ஒலி எழுப்பும் வாகனங்களை சுற்றி வளைப்பதற்கு நடவடிக்கை, ஜனாதிபதி ஆலோசனை. மலேகத்தில் 22 பெருந்தோட்ட கம்பெனிகளும் மாஃபியா போல் செயற்படுகிறது என ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் குற்றச்சாட்டு. நாட்டில் நிலவும் வறட்சி காரணமாக சுமார் 75,000 குடும்பங்கள் பாதிப்பு. ஈரானில் வரலாறு காணாத வெள்ள அனர்த்தம், 70 பேர் பலி, 4 லட்சம் மக்கள் பாதிப்பு. இனி செய்திகளில் தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் 52வது தேசிய புத்தரிசி பொங்கல் விழா இன்று காலை அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதியில் இடம்பெற்றது. 52வது தேசிய புத்தரிசி பொங்கல் தினத்தை ஒட்டி இன்று காலை 6 மணிக்கு பால்சோர வழிபாடு இடம்பெற்றதோடு அதனைத் தொடர்ந்து பிரித் பாராயணமும் நடைபெற்றது. அட்டமஸ்தானாதிபதி சங்கைக்குரிய கலாநிதி பல்லேகம ஸ்ரீனிவாச தேரரின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ருவன்பெலிசாய பிரதான தேரர் கலாநிதி சங்கைக்குரிய பல்லேகம ஹேமரத்னவும் வழிபாடுகளை நடத்தினர். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் புத்தரிசி வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். அமைச்சர் பி ஹரிசன் முதலாவதாக புத்தரிசி வழிபாட்டை மேற்கொண்டார். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்தார். வரலாற்றில் அதிகூடிய நெல் அறுவடை இந்த ஆண்டிலேயே பதிவாகியுள்ளதாகவும் எதிர்காலத்தில் மேலும் வளர்ச்சி பெறுவதற்காக விவசாயம் மற்றும் நெல் அறுவடையை நவீனமயப்படுத்துவதில் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் குறைந்த நீரை பயன்படுத்தி விவசாயத்தினை திறன்பட மேற்கொள்கின்றார்கள். நாமும் அவ்வாறான தொழில்நுட்பங்களினூடாக விவசாயத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். எதிர்காலத்தில் இப்பகுதிகளில் மேலும் பல நீர்நிலைகளை அபிவிருத்தி செய்யும் திட்டங்களை முன்னெடுக்க இருப்பதாகவும் பிரதமர் இங்கு தெரிவித்துள்ளார். අතිකරු ජනාධිපතිතුමා මොරගහකන්ද ජලාශය ඒ වගේම කළුගඟ ජලාශය ඉදිකිරීම මගින් අපිට පුළුවන් මේ අනුරාධපුර දිස්ත්‍රික්කයේ විශාල කොටසකට ඒ වගේම කුරුණෑගල දිස්ත්‍රික්කයේ උතුරු ප්‍රදේශවලත් මේ ප්‍රදේශවල වැව් අමුණු පිළිසකර කරගන්න ඒක මහත් ආශිර්වාදයක් වුණයි කියන එකත් මම මේ අවස්ථාවේදී සිහිපත් කරන්න ඕන. රජයක් அதிக ஒலி எழுப்பும் வாகனங்களை சுற்றி வளைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன போலீஸ் மா அதிபருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த ஆலோசனை வழங்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஒலி மாசடைதலை தடுத்தல், எதிர்காலத்தில் ஒழுக்கமான சமூகத்தை உருவாக்குதல் ஆகியவற்றுக்காக எடுக்க வேண்டிய குறுகிய மற்றும் நீண்டகால தீர்மானங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. போக்குவரத்து சட்டங்களை மீறுதல் மற்றும் 105 டெசிபல் மீட்டரை விட அதிக சத்தத்துடன் ஒலி எழுப்புதல் தொடர்பில் தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க நாட்டில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவிக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் வறட்சி காரணமாக சுமார் 75,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்று காலை விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுவரையில் 75,429 குடும்பங்களைச் சேர்ந்த 3,21,185 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். புத்தளம், வவுனியா, யாழ்ப்பாணம், கம்பஹா, மாத்தறை, புலனறுவை மற்றும் கண்டி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்களே அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக பல பிரதேசங்களில் குடிநீருக்கான பிரச்சினைகள் அதிகரித்துள்ளன. எனவே குடிநீரை விநியோகிக்கும் செயற்பாடுகள்
பிரதேச செயலகங்களின் ஊடாக மேற்கொள்ளப்படுவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அதிக வெப்பம் கொண்ட காலநிலை தற்போது நிலவுகின்றமையினால் மக்கள் அதற்கேற்றவாறு பாதுகாப்பாக செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. மலையகத்தில் 22 பெருந்தோட்ட கம்பெனிகளும் மாஃபியா போல் செயற்படுகின்றது என பெருந்தோட்ட கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். வயம்ப குருநாகல் மாவட்டத்தில் இயங்கி வரும் குருநாகல் பெருந்தோட்ட நிறுவனத்தின் தொழிலாளர்களுக்கான லாப பகிர்வு நிகழ்வில் கலந்து கொண்டு அங்கு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சின் கீழ் இயங்கும் அரசு தோட்டமான குருநாகல் பெருந்தோட்ட நிறுவனம் இலங்கையில் லாபத்துடன் இயங்கும் ஒரு நிறுவனமாகும். இந்த நிறுவனம் தனது வருமானத்தின் ஒரு பகுதியை தொழிலாளர்களுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் நிர்வகிக்கும் முகாமையாளர்களுக்கும் பகிர்ந்தளித்துள்ளதாகவும் ஏன் ஏனைய 22 பெருந்தோட்ட கம்பெனிகளும் இவ்வாறு இயங்க முடியாது என கேள்வி எழுப்பியுள்ளார். குறித்த 22 பெருந்தோட்ட கம்பெனிகளும் தங்களது உண்மையான வருமானத்தை காட்டாமல் நஷ்டத்தை காட்டி ஒரு மாஃபியா போல் செயற்பட்டு வருவதாகவும் இதற்கு ஒரு சரியான முடிவினை எடுக்க வேண்டிய நிலைக்கு பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு தள்ளப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்ட மாஹந்துர மதுஷ் எதிர்வரும் 19ஆம் திகதி அல்லது 20ஆம் திகதி அன்று இலங்கைக்கு நாடு கடத்தப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தொடர்ந்தும் துபாயில் தங்கியிருக்க அவர் அந்நாட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்த வழக்கு எதிர்வரும் 18ஆம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ள நிலையில் பெரும்பாலும் அவருக்கு துபாயில் தங்கியிருக்க அனுமதி வழங்கப்பட மாட்டாதென அங்கு சென்ற வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பனவிடம் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாக்கந்துர மதுஷை நாடு கடத்தும் போது துபாயின் விசேட போலீஸ் குழு ஒன்று அவரை அழைத்து வந்து இலங்கை விமான நிலையத்தில் இலங்கை பாதுகாப்பு படையிடம் ஒப்படைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. வரும் 10ஆம் திகதி முதல் அசாதாரண மின்தடை முழுமையாக நிறுத்தப்படும் என அமைச்சர் ரவி கருணாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். எனினும் இனிவரும் காலங்களில் மக்கள் மின்சாரத்தை மட்டுப்படுத்தி சிக்கனமாக பயன்படுத்துமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். மின்தடை ஏற்பட்டு இன்றுடன் 18 நாட்கள் ஆகின்றன. இதன் காரணமாக சாதாரண மக்கள் முதல் சிறிய மற்றும் பாரிய வர்த்தகத்தில் ஈடுபடுவோர் வரை பாதிக்கப்பட்டுள்ளனர். எவ்வித முன்னறிவித்தலுமின்றி மின்தடை ஏற்படுவதால் தாங்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையிலேயே அமைச்சர் இதுகுறித்து மேற்கண்டவாறு கருத்து தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் செயற்பாடுகளை எதிர்த்து எதிர்வரும் 26ஆம் திகதி திருகோணமலையில் இருந்து கொழும்பை நோக்கிய வாகன பேரணியை ஆரம்பிக்க உள்ளதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் வைத்து நேற்று ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அடுத்த வருடம் தமிழ் சிங்கள புத்தாண்டு வரும் போது புதிய அரசாங்கம் புதிய ஜனாதிபதி நாட்டில் இருப்பார் என அவர் குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கம் தொழிற்சங்கங்கள் மாணவர்கள் ஆகியவர்களின் உரிமைகளை முடக்குகின்றது. இதனை மீட்டெடுக்கவே குறித்த பேரணி முன்னெடுக்கப்படுவதாக நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டார். சித்திரவதைக்கு எதிரான ஐநா உபகுழுவின் பிரதிநிதிகள் வவுனியா சிறைச்சாலைக்கு இன்று விஜயம் செய்துள்ளனர். 5 பேர் அடங்கிய சித்திரவதைக்கு எதிரான ஐநா உபக்குழுவின் பிரதிநிதிகள் வவுனியா சிறைச்சாலைக்கு இன்று விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர். வவுனியா சிறைச்சாலைக்கு சென்ற ஐநா அதிகாரிகள் சுமார் 1 மணி நேரம் சிறைச்சாலையில் உள்ள கைதிகளோடு கலந்துரையாடியுள்ளனர். இந்நிலையில் இந்த விஜயம் தொடர்பாக ஐநா அதிகாரிகளிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போதும் எவ்வித கருத்துக்களையும் கூற மறுத்துள்ளனர். சித்திரவதைக்கு எதிரான ஐநா உபக்குழுவின் பிரதிநிதிகள் கடந்த சனிக்கிழமை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவை சந்தித்து கலந்துரையாடி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வாழைச்சேனை தேசிய கடதாசி ஆலையினை மீள இயங்க செய்வதற்கு சகல நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கு முயற்சித்து வருவதாக தேசிய கடதாசி கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சோ கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார். வாழைச்சேனை தேசிய கடதாசி ஆலைக்கு விஜயம் செய்த தேசிய கடதாசி கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஆலை உயர் அதிகாரிகளோடு ஆலையின் கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். தேசிய கடதாசி ஆலையில் இயங்கும் நிலை வாழைச்சேனை தேசிய கடதாசி ஆலையில் இயங்கும் நிலையில் உள்ள அட்டை தயாரிக்கும் இயந்திரத்தை இயங்க வைத்தால் மீண்டும் ஆலையின் உற்பத்தியை ஏற்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் என்பதாக அவர் தெரிவித்துள்ளார். செய்வதற்குரிய சகல நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு
நான் முயற்சித்துள்ளேன். குறிப்பாக இது சம்பந்தமாக எங்களுடைய அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் அவர்களுடனும் எங்களுடைய பிரதி அமைச்சர் இராஜாங்க அமைச்சர் அமீர் அவர்களுடனும் இது சம்பந்தமாக பேசியிருக்கின்றேன். இதை தவிர எங்களுடைய முதலாவது பணிப்பாளர் சபை கூட்டம் வாகரை பனிச்சங்கேணி சூரிய ஓடை தீவு பகுதியில் நீண்ட காலமாக சட்டவிரோதமாக மேற்கொண்டு வந்த கசிப்பு உற்பத்தி நிலையம் வாகரை போலீசாரால் முற்றுகையிடப்பட்டுள்ளது. வாகரை பனிச்சங்கேணி சூரியகுடா ஓடை தீவு பகுதியில் நீண்ட காலமாக சட்டவிரோதமாக மேற்கொண்டு வந்த கசிப்பு உற்பத்தி நிலையத்தினை முற்றுகையிட்டு அங்கிருந்த வடிசாராய உற்பத்தி பொருட்களையும் கோடா எனப்படும் வடிசாராயம் நிரம்பிய 20 பேரல்களையும் கைப்பற்றியதாகவும் சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் வாகரை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி MN திசாநாயக்க தெரிவித்தார். நேற்று சனிக்கிழமை மாலை வாகரை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து கடற்படையினரின் உதவியுடன் குறித்த பிரதேசத்திற்கு சென்று தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது வடிசாராயம் உற்பத்தி செய்வதற்கு தயாராக இருந்த கோடா எனப்படும் வடிசாராய உற்பத்தி பொருள் சுமார் 3600 லிட்டர் அளவு கொண்ட 20 பேரல்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவித்தார். சந்தேக நபர்கள் இருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை தாம் மேற்கொண்டுள்ளதாகவும் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் மற்றும் சந்தேக நபர்களை இன்று வாழைச்சேனை மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்ததாகவும் பொறுப்பதிகாரி தெரிவித்தார். ஒருவர் இறந்தால் ஒவ்வொருடைய மதத்தவர்களுடைய நம்பிக்கைக்கு இணங்க ஒரு கால எல்லைக்குள் குறித்த நபருடைய சடலம் தகனம் செய்யப்படுகின்றது அல்லது அடக்கம் செய்யப்படுகின்றது. ஆனால் இறந்து 25 வருடங்களான ஒருவருடைய சடலம் இன்று வரை பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. எதற்காக என்பதையே இப்போது பார்க்கலாம். இத்தாலி நாட்டில் இருந்த யாழ்ப்பாணம் சாவகச்சேரியை சேர்ந்தவரின் உடல் சுமார் 25 வருடங்களுக்கு பிறகு அவரது சொந்த ஊரான யாழ்ப்பாணம் சாவகச்சேரிக்கு இன்று அதிகாலை எடுத்து வரப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரியை சேர்ந்த ஸ்ரீபன் யோகி என்பவரின் சடலமே இவ்வாறு எடுத்து வரப்பட்டுள்ளது. குறித்த நபர் இத்தாலி நாட்டில் தொழில் புரிந்து வந்துள்ளார். இந்நிலையில் நோய்வாய்ப்பட்ட ஸ்ரீபன் 1994 ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி அவருடைய 49வது வயதில் இத்தாலியில் மரணமடைந்துள்ளார். அப்போது இலங்கையில் யுத்தம் தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருந்த காரணத்தினால் இறந்தவரின் உடலினை இலங்கைக்கு கொண்டு வர முடியாமல் போயுள்ளது. யுத்தம் இப்போது முடிவடையும் என்று தெரியாத காரணத்தினாலும் இத்தாலியில் இருந்த உறவினர்கள் 25 ஆண்டுகளுக்கு உடலினை பாதுகாப்பாக வைக்க நடவடிக்கை எடுத்தனர். இந்நிலையில் நாட்டில் யுத்தம் நிறைவுக்கு வந்தாலும் 25 வருடங்கள் நிறைவடையாமல் உடலினை பொறுப்பேற்பதில் சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளது. இதனால் இறந்தவரின் மனைவி இத்தாலி நாட்டிற்கு சென்று கணவரின் உடலினை பார்வையிட்டு வந்துள்ளார். இந்நிலையில் 25 வருடங்கள் நிறைவடைகின்ற நிலையில் இறந்தவரின் உடல் இன்று அதிகாலை யாழ்ப்பாணம் எடுத்து வரப்பட்ட சாவகச்சேரியில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. ஃபாத்திமா அலீம் தீன் கல்வி வழிகாட்டத்தின் சங்கத்தினரால் உயர்கல்வியை தொடர்வதற்கு வசதியற்ற சுமார் 15 மாணவர்களுக்கான புலமை பரிசில்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. கல்வியை மேம்படுத்த முடியாத வறுமை குடும்ப மற்றும் ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த தேவையுடைய மாணவர்களை இனங்கண்டு அவர்களின் கல்விக்கு ஃபாத்திமா கலால்டின் கல்வி வழிகாட்டி சங்கம் ஒவ்வொரு வருடமும் உதவி வருகின்றது. காப்போத்தா சாதாரண தரத்தில் சித்தியடைந்து உயர்தரம் கற்கவிருக்கும் மேற்படி தேவையுடைய மாணவர்களுக்கே ஃபாத்திமா கலால்டின் கல்வி வழிகாட்டி சங்கம் உதவி வருகின்றது. ஒவ்வொரு வருடமும் விண்ணப்பங்களை அனுப்பி கிடைக்கப்பெறும் விண்ணப்பங்களுக்கு அமைய நாடளாவிய ரீதியில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கே கல்வி கற்பதற்கான புலமை பரிசில்களை வழங்கி வருகின்றது. இவ்வருடம் தெரிவு செய்யப்பட்ட சுமார் 15 பேருக்கு கல்வி கற்பதற்கான உதவித்தொகைக்கான புலமை பரிசில்களை இன்று தெமெடகொட கென்ட் வீதியில் அமைந்துள்ள சங்கத்தின் காரியாலயத்தில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டது. சங்கத்தின் தலைவர் MRM ஷெரீப் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக வரலாற்று ஆசிரியரும் எழுத்தாளரும் இலங்கை ஒலிவில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வருகை நேர பேராசிரியருமான BA ஹுசைனியாவும் விசேட பேச்சாளர்களாக லைசியம் சர்வதேச பாடசாலையின் கல்வியலாளர் சல்மா பக்கர் மற்றும் நலன் விரும்பிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள வறட்சி நிலையிலிருந்து மீட்சி பெறுவதற்காக மழை வேண்டிய பிரார்த்தனைகள் இன்று கொழும்பு அல் இக்மா கல்லூரி மைதானத்தில் இடம்பெற்றது.
நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள வறட்சி நிலை காரணமாக மக்கள் குடிநீரின்றியும் மின்சார வசதியின்றியும் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொள்கின்றதை முன்னிட்டு நாட்டில் வறட்சி நீங்கவும் மழை வேண்டியும் விசேட தொழுகையை கொழும்பு 12 வாழைத்தோட்டம் அல் மஸ்ஜிது நஜிமி ஜும்மா பள்ளிவாசலும் இப்பள்ளியின் பைத்துல்மால் நிதியமும் புறக்கோட்டை பள்ளிவாசல்களின் சங்கமும் ஒன்றிணைந்து மழை வேண்டிய இஸ்திஸ்ஹாயி தொழுகையை அல் ஹிக்மா கல்லூரி மைதானத்தில் இன்று ஏற்பாடு செய்திருந்தனர். பள்ளிவாசலின் தலைவர் இஸ்மத் ஹாஜி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் விசேட தொழுகையின் குத்துபா உரையும் துவா பிரார்த்தனையும் மௌலவி MJM அஸ்ஹர் நிகழ்த்தினார். தொழுகையை வாழைத்தோட்ட ஜும்மா பள்ளிவாசலின் பிரதம இமாம் மௌலவி ரமீஸ் நிகழ்த்தினார். இதன்போது மதரசா மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருகோணமலை மாவட்ட மட்டத்தமிழ் மொழித்தின போட்டிகள் கந்தலாய் பரமேஸ்வர மகாவித்தியாலயம் மற்றும் கந்தலாய் ஆயிஷா மகளிர் மகாவித்தியாலயங்களில் இன்று நடைபெற்றது. கந்தலாய் வலய கல்வி பணிப்பாளர் MSPK அபேநாயக்க தலைமையில் நடைபெற்ற இப்போட்டி நிகழ்வில் கந்தலாய், கிண்ணியா, திருகோணமலை வடக்கு மற்றும் மூதூர் போன்ற கல்வி வலயங்களில் உள்ள ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டிருந்தனர். தமிழ் மொழி தின போட்டிகளுக்கான வழிகாட்டல்களை AJ மர்சூக், உதவி கல்வி பணிப்பாளர் MRM தாரிக் நலிமி, கோட்டக்கல்வி பணிப்பாளர் மற்றும் ACM தௌஃபிக், உதவி கல்வி பணிப்பாளர் போன்றோர் மேற்கொண்டிருந்தனர். இதன்போது கந்தலாய் வலயத்தில் உள்ள பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இனி செய்திகளில் தொடர்வன சர்வதேச செய்திகள். ஈரானில் ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்தம் காரணமாக 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதோடு 4 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஈரானில் கடந்த மாத இறுதி முதல் பலத்த மழை பெய்து வருகிறது. இதுவரை இல்லாத அளவுக்கு அங்கு மழை கொட்டித்து இருக்கின்றது. ஈரானின் சமீப கால வரலாற்றில் இந்த வெள்ளம் எதிர்பாராதது. ஈரானின் 23 மாகாணங்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. நீண்ட வறட்சிக்கு பிறகு இவ்வாறான ஒரு நிலை ஈரானை பொறுத்தவரை எதிர்பாராத ஒரு விபத்து என்று கூறலாம். தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக கட்டிடங்கள் பலத்த சேதமடைந்துள்ளன. வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 70 பேர் பலியாகியுள்ளதாக ஈரான் செய்திகள் தெரிவிக்கின்றன. குஜஸ்தான் மாகாணம் பெருத்த சேதமடைந்துள்ளது. 50,000 மக்கள் வசித்து வந்த சூசன்கோட் நகரில் மழை இடைவிடாது பெய்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அங்குள்ள மக்கள் நேற்றைய தினமும் வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக பெண்களையும் குழந்தைகளையும் அரசு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் சென்று தங்க வைக்கின்றது. இதே நேரம் ஆண்களை வெள்ள நிவாரண பணிகளில் ஈடுபடுத்தி வருகின்றது. இதுவரை 86,000 பேர் தற்காலிக தங்குமிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தென்மேற்கு மாகாணங்களில் உள்ள அணைகள் முழு கொள்ளளவை எட்டிவிட்ட நிலையில் அணையிலிருந்து தண்ணீரை திறந்துவிட அதிகாரிகள் பரீட்சித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானில் உள்ள எண்ணெய் நிறுவனங்கள் வெள்ள நிவாரண பணிகளில் அரசுக்கு பக்கபலமாக இருக்கின்றன. அவர்கள் தங்கள் குழாய்களை பயன்படுத்தி வெள்ள நீரை அகற்றி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜவாத் ஷரீப் இவ்வாறு தெரிவிக்கின்றார். ஈரான் மீது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் விதித்துள்ள பொருளாதார தடைகள் நிவாரண உதவிகளுக்கு இடையூறாக அமைந்துள்ளன எனவும், மீட்பு ஹெலிகாப்டர்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும், இது ஒரு வகையான பொருளாதார பயங்கரவாதம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தகுந்த இழப்பீடு வழங்கப்படும் என்று ஈரான் அரசு வாக்குறுதி அளித்துள்ளது. உலக வங்கியின் புதிய தலைவராக டேவிட் மால்பாஸ் தேர்வாகியுள்ளார். இவர் எதிர்வரும் 9ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக பதவியேற்க உள்ளார். உலக நாடுகளில் வறுமையை குறைக்கவும் பொருளாதார முன்னேற்றத்துக்காகவும் செயல்பட்டு வரும் உலக வங்கியில் 189 நாடுகள் அங்கத்துவம் பெறுகின்றன. உலக வங்கியின் தலைமையகம் அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் உள்ளது. இந்த வங்கியின் தலைவராக இருக்கும் ஜிம் யாங் கிம் கடந்த ஜனவரி மாதம் பதவியிலிருந்து விலகினார். இதையடுத்து உலக வங்கியின் தலைவர் பொறுப்புக்கு முன்மொழியப்படும் நபரை தேர்வு செய்வதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் தீவிரம் காட்டியிருந்தது. இந்நிலையில் அமெரிக்க கருவூலத்துறை அதிகாரி மல்பாஸ் என்பவரை உலக வங்கியின் தலைவராக நியமிக்க அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் பரிந்துரை செய்ததை அடுத்து புதிய தலைவராக டேவிட் மால்பாஸ் தேர்வாகியுள்ளார். உலக வங்கியின் தலைவராகும் 73வது அமெரிக்கராக இவர் கருதப்படுகின்றார்.
இனி செய்திகளில் இறுதியாக இன்றைய வானிலை. வடதிசை நோக்கிய தொடர் இயக்கத்தின் காரணமாக இவ்வருடம் ஏப்ரல் மாதம் 5ஆம் திகதியிலிருந்து 15ஆம் திகதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்க உள்ளது. சப்ரகமுவ, மத்திய, தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் களுத்துறை மாவட்டத்திலும் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய